ஹலோ மக்களே, இந்த வருஷத்தோட ரயில்வேவோட முதல் வேக்கன்சி வந்தாச்சு. அரவுண்ட் 6 வருஷம் கழித்து மறுபடியும் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கடைசியாக 2018 வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2024 ஜான்வரி மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனை வந்தது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். பட் அதே சமயத்தில் நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க வேக்கன்சியை பார்த்தோன்னே. நியர்லி வேக்கன்சி எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5696, அதாவது 5700 வேக்கன்சி கிட்ட தான் விட்டுருக்காங்க. பட் இதுதான் ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா இனிஷியலாக விடும்போது எவ்வளோ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,000 சில்லரை தான் விட்டாங்க. பட் அது அப்ளை பண்ணி முடித்த உடனே அந்த வேக்கன்சி எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அந்த 64,000 அப்படின்றது வெறும் ஏஎல்பியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ப்ளஸ் டெக்னீஷியன் சேர்த்து 64,000. அப்போ ஏஎல்பிக்கு மட்டும் எத்தனை வேக்கன்சி அப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு மட்டுமே ஒரு 27,000 வேக்கன்சி அப்போ இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க, இன்னும் டெக்னீஷியன்ஸ்க்கு விடலை. ஸோ அதையும் சேர்த்து இன்னும் நம்ம இந்த வேக்கன்சி தான் ஃபைனல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டோன்னா வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா ஃப்யூச்சரில் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம் நடக்கிற டைமில் திடீர்னு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்போயுமே இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. சரிங்களா? எப்போனாலுமே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இது ஃபைனல் கிடையாது. சரிங்களா? டெக்னீஷியனோட வேக்கன்சி போடுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சியை இன்னொரு 5-6 மடங்கு ஆகும். ஸோ யாருமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இது ஃபைனல் வேக்கன்சி கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போத்துலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து February 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க. Feb 10க்குள்ளே கம்பல்சரி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலே சர்வர் ரொம்ப கிளாஷ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? Feb 10 வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எந்தெந்த யூடியூப் சேனலில் எப்படி அப்ளை பண்ணணும், நிறைய யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சதர்ன் ரயில்வேலே மட்டும்தான் வேலை வாங்கணும், ஆர்ஆர்பி சென்னையிலே தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எனக்கு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எந்த ஒரு ஜோனில் இருந்தாலும் பரவாயில்ல. சவுத்துலேயே இப்போ பெங்களூரில் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, செகண்டராபாத்தில் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதாவது ஆந்திர பிரதேஷில் கிடைச்சாலும் பரவாயில்ல, கேரளாவில் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உள்ளே போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஆர்ஆர்பியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணுங்கள். இந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணால் நம்மளால் போஸ்டிங் எடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பியில் எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு? ஓகே, இப்போ நான் பெங்களூரில் அப்ளை பண்ணேன்னா பெங்களூரில் என்னால் போஸ்டிங் எடுக்க முடியுமா? அங்கே எவ்வளோ கட் ஆஃப் போகுது? கேரளாவில் அப்ளை பண்ணேன்னா அங்கே எவ்வளோ கட் ஆஃப் போகுது? ப்ரீவியஸ் இயர் எல்லாமே அனலைசிஸ் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆர்ஆர்பி, ஏன்னா நம்ம ஒன்ஸ் இதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுற டேட்டு Feb 19ஓட முடிஞ்சதுக்கப்புறம் Feb 20லேருந்து 29 வரைக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சில விஷயத்த மாடிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிரியேட் அன் அக்கௌண்ட், அதை நம்மளால் மாடிஃபை பண்ணவே முடியாது. அதில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்து, நேமு, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், இந்த ஆர்ஆர்பி, நான் ஆர்ஆர்பி சென்னை சூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் மாடிஃபிகேஷன் பண்ணுற அந்த டைம் கொடுக்குற அப்போ நான் ஆர்ஆர்பி பெங்களூர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பியை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதில் உள்ள அந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஏதோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம மாடிஃபை பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஆர்ஆர்பியே சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கிளியராக இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஒரு 10 days டைம் எடுத்துக்கோங்க. நம்மளுமே ஒவ்வொன்றா அனலைசிஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த லெவலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வருது. உங்களோட இனிஷியல் பே, அதாவது பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,900. இதுதான் உங்கள் சேலரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேசிக் பே தான். சேலரி நியர்லி ஒரு 45 to 50 இனிஷியலாகவே சேலரி இன்னாண்டு வரும். சரிங்களா? நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம். எது தேவையோ அது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி இந்த வேக்கன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளீஸ் நோட் தட் தீஸ் வேக்கன்சிஸ் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர் த
ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து வேகன்சி டிக்ரீஸ் ஆனதா ரயில்வேல சரித்திரமே கிடையாது மக்களே. இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும். சரிங்களா? அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ். உங்களுக்கு இந்த A1 கேட்டகரி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? A1 கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் இந்த ஏஎல்பிக்கு வந்து ஃபிட்டு. நான் A1 இல்லை, எனக்கு A2 தான் இருக்குது, கொஞ்சம் பவர் இருக்குது, -0.5 இருக்குது, இல்லை -1 இருக்குது பவர், இந்த மாதிரி கொஞ்சம் தானே இருக்குது எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சேஃப்டி போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ சேஃப்டி போஸ்ட் இந்த ஏஎல்பி, SM, கார்டு இதெல்லாம் வந்து பேசஞ்சரோட உயிர் சம்மந்தப்பட்டது சேஃப்டி போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து மெடிக்கலில் வந்து அவங்க பாரபட்சமே காட்ட மாட்டாங்க. நம்ம பர்ஃபெக்டாக மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுவும் ஹை ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்போவே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதிலே போய் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா, அதாவது இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கொடுத்து ஒரு 3 டெஸ்ட்டு 3 இதுவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தனித்தனியாக 3 பார்ட்டாக. இந்த டிஸ்டன்ஸ் விஷனு, நியர் விஷனு, அதுக்கப்புறம் இந்த கலர் விஷன், பைனாகுலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து அவங்க எடுப்பாங்க. எடுத்து இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து A1 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த A1 ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பவர் இருந்தால் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கலில் போய் ரிஜெக்ட் ஆனால் அது வந்து பெரிய நம்மளை வந்து அப்செட் ஆக்கிரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போவே டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு, மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 இருக்கணும். அதே வந்து சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? இதே SC STயாக இருந்தால் நீங்கள் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். OBCயாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து டேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்னு ஒரு காலம் இருக்குது, அதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியாக வேணால் இருக்கலாம், பட் வந்து இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்திருக்கக்கூடாது. அதாவது 2006 ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடாது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், பட் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அப்படி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதே நீங்கள் வந்து ஒரு UR இல்லை EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி 1994க்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி OBCயாக இருந்தால் 1991 ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. SC STயாக இருந்தால் 1989 ஜூலை 2க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அவங்க டேட்டை வச்சே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் ஆஸ் ஆன் இந்த டேட்டுக்கு நம்ம முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் டிகிரியுமே வந்து டிகிரி இல்லை டிப்ளமா இல்லை ITI எல்லாமே வந்து இவங்க ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டேட்டுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டு க்ளோசிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா, 19 February, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். சரிங்களா? எனக்கு மார்க் ஷீட் வரல, டிகிரி வரல, ஆனாலும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த NTPCக்கே அதில் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம 1 வீக் தானே இருக்குது, இது இவங்க கொடுத்த டேட்லேருந்து 1 வீக் தானே, 10 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாகவே தான் பார்க்குறாங்க. சரிங்களா? என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வெளியில் வந்தோன்னா ரொம்ப அப்செட் ஆயிரும். அதுக்காக தான் இப்போவே வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ நோட்டிஃபிகேஷனோ அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. எப்படின்னா நம்ம மோர் தென் ஒரு RRB வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சென்னையில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு, பெங்களூரில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு, கர்நாடகாவில் ஒரு அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாதிரி வந்து பெங்களூரு, அதே மாதிரி செகண்டராபாத்தில் ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரி வந்து மோர் தென் 1 RRB வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இதுலேருந்து மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் எந்த ஒரு ரயில்வே எக்ஸாமே நம்மளால் எழுத முடியாது, டிபார் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு RRBக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். RRB சென்னைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா, RRB சென்னை, இல்லை RRB பெங்களூரா, RRB பெங்களூர், இல்லை RRB திருவனந்தபுரமா, RRB திருவனந்தபுரம், ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். யார் யாருக்கு 500 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBC, EWS, அதுக்கப்புறமா வந்து இந்த UR, இந்த கேட்டகரியிலலாம் வந்தீங்கன்னா 500 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸு. அதே வந்து SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், இல்லைனா EBC,
இந்த கேட்டகரியிலலாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து 250 ரூபா தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இது எதுக்கு இவ்வளோ கொடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட் இது கம்மி தான். பட் இந்த அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா? அது எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். 500 ரூபா கட்டுறவங்களுக்கு வந்து 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும் பேங்க் சார்ஜஸ் பிடிச்சிட்டு. அதே மாதிரி 250 ரூபா கட்டுறவங்களுக்கு வந்து பேங்க் சார்ஜஸ் பிடிச்சிட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டே வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த பேங்க் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே எக்ஸாம் வந்து ஃபீஸுமே வந்து கம்மியாக தான் வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த அமௌண்ட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணல, உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டுட்டு நமக்கு திடீர்னு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு தோணும், ஓ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமோ, அப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். சரிங்களா? அதனால் முதல்ல அப்ளை பண்ணி வச்சுருங்க. எப்படி இருந்தாலும் இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸாம் கொடுத்தா ரீஃபண்டு தான் ஆக போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே இருங்க, எது இம்பார்ட்டனோ அது மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எத்தனை ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT 1 வைக்கிறாங்க. CBT 1ல் பாஸ் பண்ணுறவங்கள CBT 2க்கு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் CBAT கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணக்கப்புறம் தான் DV வச்சு மெடிக்கல் வச்சு நம்மளை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர் ரேஷியோவில் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 100 போஸ்ட் இருக்குன்னா 1500 பேரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரேஷியோ. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் CBT 2 கொடுக்குறீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாஸ் பண்ணவங்க, CBAT இந்த சைக்கோமெட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா 1:8 எடுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு போஸ்டிங்க்கு 8 பேர் அப்படின்ற ரேஷியோவில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. டிவிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். அவங்க சொன்ன மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்ததுன்னா டிவிக்கு போயிட்டிங்கன்னா வேலை வந்து 100% கன்ஃபார்ம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் என்னென்ன இருக்கும், என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வெறும் 1 ஹவர் தான் எக்ஸாமு. பட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 75 கொஸ்டின்ஸு. என்னடா எக்ஸாம் 1 ஹவர் தான், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ALPயை பொறுத்த வரைக்கும் ரயில்வேல ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரிலிம்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ALP தான். குரூப் டி எக்ஸாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, குரூப் டியை கம்பேர் பண்ணும்போது ALP ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ALP மெயின்ஸ் வந்து நம்ம குரூப் டி லெவலுக்கு இருக்கும், இல்லை குரூப் டியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இந்த 60 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேயே எக்ஸாம் வந்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாமு. அதாவது நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸில் நீங்கள் இந்த எக்ஸாம் பேப்பரே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு தான் வந்து டஃப்னஸே இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 75 கொஸ்டின்ஸு. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து 1 மார்க் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்குமே வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கு மைனஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? 0.33 வந்து உங்களோட பாசிட்டிவ் மார்க்லேருந்து கழிச்சுப்பாங்க நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்களா. அதால் எது தெரியுதோ கிளியராக அது மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சிலபஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டி, ரீசனிங்கு, அது போக வந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இதில் மேஜராக எதுக்கு வந்து எந்த கொஸ்டின் வந்து மேஜராக எந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு. இதிலே வந்து உங்களுக்கு வந்து 80% ஆஃப் கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? அது போக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் வரும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆப்டிடியூடு, ரீசனிங், சயின்ஸு இது 3 வந்து நல்லா கவர் பண்ணணும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டானது கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் A, பார்ட் B. சரிங்களா? பார்ட் Aல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து 2.5 மணி நேரம் எக்ஸாமு. அதில் வந்து பார்ட் A மட்டுமே 1.5 மணி நேரம், பார்ட் B வந்து 1 மணி நேரம். பார்ட் Aல வந்து 100 கொஸ்டின், பார்ட் Bயில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின். இந்த பார்ட் A தான் வந்து மெரிட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க. இந்த பார்ட் Aல வந்து இந்த 100 கொஸ்டினில் வந்து நம்ம வந்து அப்படியே மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க வைக்கிற கட் ஆஃபை கிராஸ் பண்ணால் போதும். பட் மெயின்ஸ் அப்படி இல்லை, அவங்க வைக்கிற கட் ஆஃபோடு நம்ம ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் எய்ம் பண்ணோம் எப்போவுமே. ஏன்னா மெரிட்டில் வந்து நம்ம நேம் வரணும். சரிங்களா? ஸோ பார்ட் A வந்து இதுதான். அதே மாதிரி பார்ட் B வந்து 1 மணி நேரம் 75 கொஸ்டின். இந்த பார்ட் B வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் தான். பட் குவாலிஃபையிங்னாலுமே இதில் வந்து நீங்கள் வந்து 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். 35% ஆஃப் மார்க்ஸ்னால்
27 கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும். இதுலேயுமே வந்து 1/3 வந்து நெகட்டிவ் இருக்குது. அதாவது CBT 2லேயுமே வந்து 1/3 வந்து நெகட்டிவ் இருக்குது. நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பார்ட் ஏல வந்து ஒரு 90 மார்க் எடுத்துட்டீங்க, பார்ட் பியில் வந்து 27 கொஸ்டின் உங்களால் கரெக்டாக போட முடியல, ஒரு 20 கொஸ்டின் தான் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பாக வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. பார்ட் பியில் குவாலிஃபை ஆனால் தான் பார்ட் ஏவே அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பார்ட் பிக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜோட பேட்டர்னு. செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங், அது போக வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரல் சயின்ஸ்னு இருந்தது ஸ்டேஜ் 1ல். இங்கே வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது வேறு, இந்த சயின்ஸ் இங்கே கொடுக்குறது இது வேறு. சரிங்களா? இது வந்து டெக்னிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இதில் இருக்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் பி வந்து குவாலிஃபை ஆகிட்டோன்னே உங்களை வந்து CBAT அதாவது சைக்கோமெட்ரிக் வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது எல்லாத்துலேயுமே ட்ரேடு வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்டரு, மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள், டிராக்டர் மெக்கானிக் டீசல், அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெரிட்டுக்கு வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்ட் ஏ கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட் ஏல வந்து 70% ஆஃப் மார்க்கும், அதே மாதிரி CBAT சைக்கோமெட்ரிக்கில் வந்து 30% ஆஃப் மார்க்கையும் வந்து எடுத்து, அதாவது நீங்கள் எழுதுனதை வந்து 70%க்கு அங்கே கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, இங்கே சைக்கோமெட்ரிக்கை வந்து 30%க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. கன்வெர்ட் பண்ணி இது ரெண்டுத்தை 100% ஆக்கி அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைக்கோமெட்ரிக்கில் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 செக்ஷன் இருக்கும், 5 பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா 60 கொஸ்டின் இருக்கும். இந்த 60 கொஸ்டினில் வந்து நம்ம 42 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கரெக்டாக போட்டே ஆகணும் இந்த சைக்கோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம 4 செக்ஷனில் வந்து 60 எடுத்துகிட்டு ஒரு செக்ஷனில் வந்து 42 கொஸ்டின் போடாமல் 40 கொஸ்டின் கரெக்டாக போட்டோன்னா கூட இங்கே ஃபெயில் தான். எல்லா செக்ஷன்லேயுமே வந்து 42 எடுத்தால் மட்டும் தான் இந்த சைக்கோமெட்ரி வந்து நம்ம வந்து குவாலிஃபை ஆகுவோம். அதுக்கப்புறம் எத்தனை RRB இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21 RRB இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்ம எதுக்குனாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th + ITI முடிச்சிருக்கணும் நீங்கள். அப்படி இல்லைனா 10th + CCA கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் இது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th + டிப்ளமா முடிச்சிருக்கணும். டிப்ளமா வந்து இந்தந்த ஃபீல்டில் மட்டும் தான் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இல்லை ஆட்டோமொபைல், இந்த 4த்தில் தான் வந்து நீங்கள் டிப்ளமா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்குமே பண்ணியிருக்கலாம். இந்த 4த்தில் தான் இன்ஜினியரிங்கும் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த 4த்தில் இன்ஜினியரிங் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். நீங்கள் பாட்டு நான் ஐடி படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வரவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அது போக இதுதான் வந்து வேக்கன்சி டேபிள் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு RRBக்கும் இவ்வளோன்னு இதை வந்து பிரித்து கூட இந்த வாட்டி வந்து கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சதர்ன் ரயில்வேன்னு கொடுத்துருக்காங்களா, இதில் 148 வேக்கன்சி இருக்கும். இந்த 148ல் மெக்கானிக்கலுக்கு எத்தனை, எலக்ட்ரிக்கலுக்கு எத்தனை அப்படி பிரித்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுக்கல. பட் ஃபர்தராக வந்து எல்லாமே அவங்க வந்து நோட்டீஸ் விடுவாங்க. வேக்கன்சி வந்து கிளியர் கட்டாக பிரித்து கொடுப்பாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். யாருமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேட் 19/2 இருக்கா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களோட அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே முன்னாடியே உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அந்த இன்கேஸ் டிகிரியாக இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் இன்கேஸ் ஃபைனல் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷன். நம்ம வந்து எந்த ஜோன் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா அனலைசிஸ் பண்ணி லைனாக ஒவ்வொரு வீடியோவாக 2 daysக்கு ஒன்ஸ் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
நான் எந்த ஜோனில் அப்ளை பண்ணால் எனக்கு வேலை எடுக்க முடியும், வேலை வாங்க முடியும், இல்லை எனக்கு என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சென்னையிலே தான் வேலை வேணும் அப்படியா எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? நான் வந்து அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். இங்கே இதுக்கு முன்னாடி இவ்வளோ கட் ஆஃப் போயிருக்குப்பா, இங்கே இதுக்கு முன்னாடி இவ்வளோ போயிருக்கு, இந்த ஜோன் ஓரளவுக்கு சேஃபு, ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து டேஞ்சர் ஜோனு, ஸோ இங்கே அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். பண்ணி அதெல்லாம் கிளியராக வீடியோ சொல்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.